ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஹேர் பேண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி செய்கிறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து யார் வேணாலும், பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ இதில் நான் 2 பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த பீசஸோட வித் அண்ட் லென்த் நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன். இது அப்புறமா வந்து வித்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். அண்ட் செகண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 20 இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன். இதோட வித்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ராங் சைடு டேர்ன் பண்ணிக்கிட்டு நல்ல சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இது இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சு அப்படியே எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து நல்ல சைடு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 சைடுமே வந்து நம்ம நல்ல சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் போடணும். நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 சைடுமே இந்த மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இது நம்ம நல்ல சைடு ஒரு பென்சில் வச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து நீங்கள் நிறைய ரெடி பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இது மார்க்கெட்டில் நல்லாவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுக்கு தேவைப்படும். இருக்கிற வந்து லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் வச்சே நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங் டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு ஸ்க்ரன்ச்சி ரெடி பண்ணுறதுக்கு. இல்லவே நிறைய வெரைட்டிஸு, நிறைய டிசைன்ஸ் வருது. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேரியேஷன்ஸு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரை பண்ணி நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த சைடு நம்ம திருப்பியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஹேர் பேண்டோட இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மார்க்கிங்ஸ் இருக்கும். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து இங்கேருந்து இது ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு மார்க் பண்ணி ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து துணி ஷேக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கே சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கட் பண்ணும்போது துணி வந்து உங்களுக்கு அசையாது, இல்லாட்டி அன்ஈவனாக வரும். அதுக்குன்னு பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் இது கூட அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ
இப்படி வந்து இப்படி ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி எப்படி திருப்பினோமோ அதே மாதிரி திருப்பிக்கணும். இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம திருப்பணும் துணியை. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த எண்டும். இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாம் எங்கெங்கே இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நல்லா ஃபோல்டிங் நல்லா அழகாக வரும். ஸோ அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து நல்ல சைடு திருப்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து நீங்கள் ஒரு லைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி கையிலேயே ஜஸ்ட் அப்படியே ஹெம் பண்ணிடலாம். அது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இப்படி பண்ணாவே அந்த ஃபோல்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படியே நீங்கள் கையிலேயே ஒரு ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மிஷின் ஸ்டிச்சஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதுக்காக எலாஸ்டிக் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு ஒரு பின்னு வச்சுருக்கேன், இன்னொரு பின்னு வந்து இப்படி போட்டுக்கிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லையா பின்னு, இது உள்ளே இன்சர்ட் பண்ணி, ஏன்னா நம்ம அந்த பின் இழுக்கும்போது இது உள்ளே போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுமே உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா இந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இது இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணணும். எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 சைடும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி உள்ள இன்சைடு இதுக்குள்ளே இன்சைட் பண்ணிட்டு இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின்லையும் தைச்சிடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இது வந்து நம்ம டை பண்ணி காட்டுறேன் எப்படின்னா. இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அது உங்களோட சாய்ஸ், ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின்லும் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிஷினில் தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ட் ரிசல்ட் எப்படி வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே இந்த ஸ்டிச் போட்டோமோ அங்கே வந்து நம்ம இந்த அடுத்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபேப்ரிக் எடுத்து நாட் போட போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு அழகாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நீங்கள் நல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்கெல்லாம் போட்டிங்கன்னா, இல்லாட்டி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பண்ண இந்த ஹேர் பேண்ட் ஸ்க்ரன்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் டு மிஸ்ஸஸ் வயர்டி.